இப்போ வந்து நம்ம இதை ஸ்டிச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரே லென்த்தா நம்ம வந்து பீஸ் ரெடி பண்ண தேவையில்லை. ஃப்ரண்ட் நெக்குக்கு எவ்வளோ வேணும், பேக் நெக்குக்கு எவ்வளோ வேணும், அதே மாதிரி சென்டர் ஜாயிண்ட்டுக்கு எவ்வளோ லென்த் வேணும் அப்படிங்கறதெல்லாம், ஸ்லீவுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கறதெல்லாம் த்ரெட் வந்து அந்தந்த அளவுக்கு மெஷர் பண்ணி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்தந்த லென்த்துக்கு நம்ம பீஸ் வந்து த்ரெட் வச்சு நம்ம ரெடி பண்ணா போதும். இல்ல உங்களுக்காவே அப்ராக்சிமேட்டா ஒரு லென்த் தெரியும் அப்படின்னாலும் நீங்க அதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா இதுல ஜாயிண்ட் வந்து மேக்சிமம் வராத மாதிரி நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கறதுக்காக தான். பிட்டு பிட்டா இருந்தா கூட நம்ம அதை மெஷர் பண்ணி பார்த்துட்டு பீஸ் கம்மியா இருந்தா கம்மியா இருக்க இடத்துக்கு நம்ம வச்சு தச்சுக்கலாம். லென்த்தியா இருக்கிறதெல்லாம் நெக்குக்கு வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் கைடு போட்டுக்கோங்க. த்ரெட்டை உள்ள வச்சு எப்பவும் போல ரெடி பண்ணிக்கோங்க. எப்பவும் சொல்லியிருக்கேன், பிசுறு வெளியே தெரியிற மாதிரி நம்ம டிரான்ஸ்பரண்டான மெட்டீரியல் தைச்சா மட்டும்தான் சைடு நம்ம க்ளோஸ் பண்ணி கவர் பண்ணி தைப்போம். மற்றபடி இன்சர்ட் பண்ணி தைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து சைடு வந்து ஸ்டிச் பண்ண தேவையில்லை. ஸ்லீவுடைய நாச்சில் வச்சு கரெக்டா ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு பக்கம் எண்ட்ல நம்ம முடிச்சுக்கலாம். ஸ்லீவுடைய ஆப்போசிட் சைடு நல்லா பார்த்துக்கோங்க கவனமா. எந்த சைடுல ஸ்டார்ட் பண்றோமோ, எந்த சைடுல முடிக்கிறோமோ அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. எந்த சைடு முடிக்கிறோமோ அந்த சைடுல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ரைட் லெஃப்ட் மாறாம கரெக்டா வரும். இப்ப எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா சைடு மாறிடும். அதனால எந்த இடம் பினிஷ் பண்றீங்களோ அந்த இடத்துல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ வந்து ரைட் லெஃப்ட் உங்களுக்கு மாறாது. த்ரெட் பைப்பிங் வந்து ஆல்ரெடி நிறைய பேருக்கு வந்து நீங்க உங்களுக்கு வைக்க தெரியும். புதுசா இருக்கவங்களுக்கு தான் டவுட்டா இருக்கும். அதுக்கும் நிறைய வீடியோஸ் நம்ம இதுல இருக்கு. எப்படி த்ரெட் பைப்பிங் வைக்கணும் அப்படிங்கறதுக்கான வீடியோஸ் இருக்கு. இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஒன்றும் இது பெரிய விஷயம் இல்ல. கைடு மட்டும் நம்ம மாத்தனோம்னா போதும். உள்ள இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத் வெட்டுறதுனாலும் வெட்டிக்கலாம். இல்ல உங்களுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கணும் அப்படின்னாலும் நீங்க அதை அப்படியே விட்டுறலாம். இப்போ நல்லா நேரத்துல பிரஸ் பண்ணிட்டு நேரா இது பண்ணிவிட்டு பிசுறு வெளியே தெரியாத மாதிரி, அதாவது லைனிங் மேல் பக்கம் வராத மாதிரி வச்சு அதே நீடில் அளவு தையல அதே சிங்கிள் கைடு வச்சு போட்டுக்கலாம். பைப்பிங் வச்சு முடிக்கிற வரைக்கும், அதாவது ஃப்ரண்ட், பேக்கு, ஸ்லீவு, சைடு இது எல்லாமே பைப்பிங் வைக்கிற வரைக்கும் இந்த கைடு வந்து நீங்க மாத்த தேவையில்லை. ஒரு சில கைடு வந்து கொஞ்சம் திக்னஸ் இருக்கும்போது உங்களுக்கு பிளவுஸ் ஃபுல்லாவுமே அதுல தைச்சாலும் உங்களுக்கு நல்லா தான் வரும். ஒரு சில கைடு மட்டும் உங்களுக்கு ஸ்லிப் ஆகும், கரெக்டான அந்த பிரஸ் பண்ணி கொடுக்காதனால நம்ம மாத்த வேண்டி வரும். அதனால கைடை பொறுத்து நீங்க பைப்பிங் மட்டும் வச்சுக்கலாமா, பிளவுஸ் ஃபுல்லாவே அதுல தைச்சுக்கலாமா அப்படிங்கறத, உங்களுடைய பினிஷிங் எப்படி வரும் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க. நாச்சஸ் எல்லாம் நீங்க மெயின் கிளாத்லயும் நல்லா தெளிவா போட்டுக்கோங்க. கரெக்டா அந்த ஒரு 1/4 இன்ச்சு, அதாவது ஒரு சிங்கிள் கைடு அளவுக்கு உங்களுக்கு அதுல கிளாத் இருந்தா போதும். மீதி இருக்கிறத கட் பண்ணிருங்க. ஏன்னா அந்த திக்னஸ், அந்த அகலத்தை வச்சுதான் நம்ம அதுல தையல் போட போறோம். கீழே இருக்க லைனிங்கும் அந்த இது கார்னரும் ஒரே அளவா இருக்கிற மாதிரி. அதனால அதுல நிறைய கிளாத் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதனால கரெக்டா 1/4 இன்ச்சு விட்டு நீங்க அந்த நெக்ல வச்சு ரவுண்ட் பண்ணி அப்படியே தையல் போட்டுக்கோங்க. இப்போ பைப்பிங் வந்து வச்சிருக்கோம். அதை வந்து அப்படியே மெயின் கிளாத் மேல பிளேஸ் பண்ணிருக்கோம். கீழே மெயின் கிளாத்தினுடைய ரைட் சைடும் மேல வந்து பைப்பிங் உடைய சென்டர் அவுட்டர் சைடு வர்ற மாதிரி கரெக்டா வச்சிருக்கோம். அதுக்கு மேல அந்த தையலை ஒட்டியே நீங்க தையல் போட்டுக்கோங்க. கரெக்டா ரவுண்ட் ஷேப் மாறாம தையல் போட்டுக்கோங்க. போட்டதுக்கு அப்புறம் அந்த பிசுறு எங்கேயாவது அந்த துணி வந்து எக்ஸஸா தெரியுதா, நூல் எங்கேயாவது வெளியில தெரியுதா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னாலும் இன்னொரு தையல் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அது நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதே அளவு ஏற்கனவே இருக்க பைப்பிங் கிளாத் அளவுமே பின்னாடி மேல வச்சிருக்க லைனிங் கிளாத் அளவுமே விட்டு மெயின் துணி வந்து நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். நெக்கு சாதாரணமா அடிச்சு திருப்பும் போது என்ன எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். இப்போ அந்த ஸ்லீவ்ல எப்படி ஒரு ஸ்டிச் போட்டோமோ அதே மாதிரி நம்ம பைப்பிங்கை ஒட்டி ஒரு நீடில் அளவு தையல் போட்டுக்கலாம். ரெகுலரா தைக்கிற மாடல் தான். ஒரு பிரின்சஸ் கட் பிளவுஸ் நம்ம பைப்பிங் வச்சு நம்ம ஸ்டிச் பண்றோம். ஏன்னா இந்த மாதிரியான பனாரஸ் மெட்டீரியல் எல்லாத்துக்குமே ஒரு கோல்டு கலர் பைப்பிங் வச்சீங்க அப்படின்னா பாக்குறதுக்கு ரொம்ப லுக்கா நல்லா இருக்கும். எக்ஸ்ட்ராவா என்ன ஒர்க் பண்றேன் அப்படின்னா, மேக்சிமம் இந்த ஆர்ம் ஹோல் சைட்ல வந்து யாருமே பார்டர் மேக்சிமம் அதிகம் வைக்க மாட்டாங்க. அந்த இடத்துல பார்டரும் வைக்கலாம் அல்லது பைப்பிங்கும் வைக்கலாம். அதை மட்டும் இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா அது வச்சு பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கோம். கீழே வந்து ஒரு பீஸ் கொடுத்து நம்ம அடிச்சு திருப்பிக்கலாம் பேக் சைடு. இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் பைப்பிங் வைக்கும் போது பின்னாடி அடிச்சு திருப்புற மாதிரி இருந்தாலும் நீங்க தையல் போட்டுக்கலாம். எந்தெந்த போர்ஷன்ல எல்லாமே பைப்பிங் வைக்கணுமோ அது எல்லா இடத்துலயுமே ஒரே மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஃப்ரண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் நெக்குக்கு வச்சு அடிச்சு திருப்பிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து சென்டர்ல வந்து பைப்பிங் வச்சுக்கலாம். இப்போ முன்னாடி பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் வந்து ஒரு கீழே ஒரு ரவுண்ட் வர மாதிரி டிசைன், அந்த மாதிரி வர இடத்துல கரெக்டா அந்த கார்னர் வரும்போது நீங்க நீடில நிறுத்தி ரவுண்ட் பண்ணி தைச்சீங்க அப்படின்னா அந்த ஷேப் மாறாம உங்களுக்கு அப்படியே வரும். கொஞ்சம் கவனக்குறைவா விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஷேப் தெரியாம ஒரு ரவுண்ட் நெக் மாதிரியே வந்துடும். அதே மாதிரி பேக் எப்படி ரெடி பண்ணமோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் போர்ஷனும் நம்ம ரெடி பண்ணிக்கிறோம்.
உங்களுக்கு பைப்பிங் வைக்கிறதுல ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நீங்க ஹெம் பண்ண தேவையில்லை, மல்டி ஸ்டிச் போட தேவையில்லை, அதே மாதிரி கழுத்து பீஸ் ரெடி பண்ணி ஒரு மாதிரி ஃபினிஷிங்கா வைக்கணுங்கிறது இல்லை. இதுனா பைப்பிங் வந்து உங்களுக்கு பிசோட அப்படியே சென்டர்ல வச்சு நீங்க அடிச்சு திருப்பிக்கலாம். பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாவும் இருக்கும், கிராண்டாவும் தெரியும் பிளவுஸ். எல்லாத்துலயுமே பைப்பிங் வச்சோன்னா ஒரு நீடில் அளவுக்கு ஊசியோட தையல் வந்து போட்டுக்கோங்க. அந்த ஷேப் மட்டும் மாறாம அந்த இடத்த கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவுட்டர் ஸ்டிச் போட்டு எக்ஸஸா இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிடலாம். ஸ்லீவு, பேக்கு, ஃப்ரண்ட் இது ரெடி பண்ணினதுக்கு அப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்கா எப்பவும் போல ஸ்லீவ் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கிறது தான். பிரின்சஸ் கட்ல நீங்க கவனமா பார்த்து தைக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃப்ரண்ட்ல போடுற கட்டிங் ஒண்ணுதான், மற்றபடி வேற எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பிரின்சஸ் கட் வந்து நார்மலா தைக்கிற ஒரு பிளவுஸை விட ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான். ஆனா அந்த சென்டர் பாயிண்டை வச்சு ரவுண்ட்ல நீங்க போடுற அந்த கட்டிங் மட்டும்தான் உடம்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். மற்றபடி வேற எதுவுமே இதுல நீங்க ரொம்ப கவனிச்சு பார்த்து செய்யணுங்கிறது இல்ல. ஸ்ட்ரைட்டா ஒரு கட்டிங் போட்டு அதுல தையல் போட்டுட்டீங்க அப்படின்னா கூட அது பிரின்சஸ் கட் பார்க்கறதுக்கு நல்லா நீட்டா தான் இருக்கும். லீனா இருக்கவங்களுக்கு மட்டும் உள்ள கொஞ்சம் பெண்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு 2 பஸ்டுக்கும் உள்ள கேப் வந்து கீழே வரைக்கும் வர்ற மாதிரி ஓரளவுக்கு கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. கீழே வரும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 3 இன்ச்சு, நம்ம டாட் எப்படி பிடிக்கிறோமோ 3 இன்ச்சு அல்லது 3.25 இன்ச்சுக்கு ஒன்ஸ் ஒவ்வொரு சைடும் 3 இன்ச்சு 3.25 இன்ச்சுக்கு உங்களுக்கு வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு வரணும். இதுலயுமே பைப்பிங் வச்சுட்டு மேல அடுத்த பீஸ் வைக்கும் போது அதே மாதிரி கரெக்டா அந்த ஒரு 1/4 இன்ச்சுன்னா அந்த 1/4 இன்ச்சுக்கு கரெக்டா தையல் போடுங்க. அப்படி இல்லாட்டினாலும் உங்களுக்கு கப் ஷேப் ரொம்ப பிரஸ் ஆன மாதிரி ஆயிரும். உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் அது எந்த இடத்துல சீட்டிங் ஆகும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருந்தாலும் போடும்போது நீட்டா பர்ஃபெக்டா உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டா வந்துடும். கப் ஷேப் பெருசா இருக்கவங்களுக்கு கீழே வரைக்கும் ஸ்ட்ரைட்டா போட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கும் போடுறதுக்கு நல்லா கன்வீனியன்ட்டா இருக்கும். இது ஓவர்லாக் போட்டுட்டு அவுட்டர்ல வந்து வச்சு ஒரு மேல நீடில் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். 2 சைடு வச்சு பாருங்க. ஏன்னா பைப்பிங் வைக்கும் போது நமக்கு துணி கொஞ்சம் முன்ன பின்ன நம்ம எப்படி இழுத்து வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பெண்ட் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா இழுத்துக்கோங்க. அப்படி கரெக்ட் பண்ண முடியலன்னா சின்னதா ஒரு பிசுறு இருக்கிறது, எக்ஸஸா இருக்கிறது எல்லாத்தையுமே கட்டிங் போட்டுருங்க. பேக் டாட்டும் நிறைய பிடிக்காதீங்க. நிறைய பிடிச்சிங்க அப்படின்னா பேக் சைட்ல ஒரு வி மாதிரி ஒரு தூக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வளைவு வரும். நிறைய பேர் கேட்கறாங்க பேக் சைடு ஏன் தூக்குன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கு அந்த டாட் பிடிக்கிறது தான் மெயின் ரீசன். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சும்மா தின்னா டாட் பிடிச்சிங்கன்னா போதும். அந்த இடத்துல ஒரு டாட் வேணும் அப்படிங்கறக்காக ஒரு டாட் பிடிச்சிங்கன்னா போதும். அப்பதான் அது வந்து தூக்கிட்டு இருக்காம கரெக்டா நம்ம பேக் வந்து கரெக்டா சீட்டிங் ஆகும். அதே மாதிரி ஓப்பன் பீஸ் நீங்க எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி தான். ஒன்னு லைனிங்கோட வச்சுக்கலாம், ஒன்னு லைனிங் இல்லாம மடிச்சு தையல் போட்டுக்கலாம். லைனிங் பிளவுஸ் அப்படின்னாவே உங்களுக்கு ஸ்டிச்சிங் மெத்தட் எல்லாம் சேம் ஒரே மாதிரி தான். ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் ஹூக் வைக்கிறது வரைக்குமே எல்லாமே ஒரே மெத்தட் தான், ஒரே மாடல் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். ஆனா அதோடைய டிசைனுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் தான் நம்ம பண்ண போறோம். அதனால பேசிக்கா ஒரு பிளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன ஃபினிஷிங்ல தைக்கிறீங்க, என்ன டைமிங்ல தைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப முக்கியம். அதை நீங்க உங்களோட இதை வந்து நீங்க நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களை அறியாமையே உங்களுடைய ஸ்டிச்சிங் இதுல வந்து நீங்க ஒரு படி மேல வந்துட்டே இருக்கலாம். இது மாதிரி பிரின்சஸ் கட் வைக்கும் போது அடுத்து முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து ஹூக் வந்து நிறைய வைங்க. சும்மா 4-5 மட்டும் வைக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நெருக்கமா வச்சு நிறைய ஹூக் வச்சீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து போடும்போது நல்லா ஒரு மாதிரி ஃபிட்டிங் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த கேப் வந்துச்சுன்னா எல்லா பக்கமும் உங்களுக்கு துணி இழுத்து ஒரு லூஸ் கொடுக்கும். என்ன ஆகும் அப்படின்னா அந்த கேப்புக்கு இருக்கிற இடத்துல எல்லாமே ஒரு ஓப்பன் மாதிரி உங்களுக்கு இழுத்துட்டு வரும். அதுவே நீங்க நெருக்கமா ஹூக் வச்சிட்டீங்க அப்படின்னா நல்லா ஒரு ஜிப்பு போட்ட மாதிரி ஒரு ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு நெருக்கமா ஹூக் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு 1.5 இன்ச்சுக்கு கூட ஒரு ஹூக் வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் நீட்டா இருக்கும். உங்களுக்கு ரைட் லெஃப்ட் வந்து ஹூக் பட்டி மாத்தி வைக்கணும் அப்படின்னாலும் அது உங்களுடைய விருப்பம். நீங்க எப்படி யூஸ்வலா எப்படி போடுறீங்க, எப்படி கஸ்டமர் கேட்கறாங்க அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரைட் லெஃப்ட் ஹூக் பட்டி நீங்க மாத்தி வச்சுக்கலாம். நெக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து தெரியணும். அந்த பைப்பிங் வச்சாலும் ஒரு டைமண்ட் நெக்கா, ஒரு பா நெக்கா, ஒரு ரவுண்ட் நெக்கா, இந்த மாதிரி பா ரவுண்டா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அந்த கார்னர் பண்ணி உங்களுக்கு காட்டணும். அதுக்கு தகுந்த மாதிரி பைப்பிங் வைக்க பாத்துக்கோங்க. இப்போ இதுக்கு கீழே வந்து நம்ம கரெக்டா இப்போ நம்ம எக்ஸஸா கிளாத் விட்டுருக்கோம். அந்த நம்ம வந்து அந்த ஜாயின் போடும்போது துணி வந்து முன்ன பின்ன வரும் அப்படிங்கறதுக்காக கரெக்டா அந்த சைட்ல இருக்க நாச்சு தான் நமக்கு வந்து கரெக்ட் மெஷர்மெண்ட். அதை ஸ்ட்ரெயிட் பண்ணி நம்ம லைன் போட்டு ஒரு 1/2 இன்ச்சு விட்டு மீதியை கட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த துணி எக்ஸஸா நம்ம விடல அப்படின்னா முன்பக்கம் நமக்கு பத்தாம போயிடும். அதனால மேல இழுத்த மாதிரி போயிடும். இப்போ அந்த இது துணி நம்ம எக்ஸ்ட்ரா விட்டனால உங்களுக்கு ஓரளவுக்கு ஈவனா கிடைச்சிரும். ஜாயிண்ட் வர்ற இடத்துல ஒரு ஃபிளீட் வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு திருப்பி தையல் போடும்போது அந்த இடம் உங்களுக்கு ஃபினிஷிங்கா கப்பு வந்து பிரஸ் பண்ணாம ஒரு அளவுக்கு ரிலாக்ஸா உங்களுக்கு இருக்க மாதிரி உங்களுக்கு அந்த ஃபிட்டிங் வந்து கிடைக்கும்.
இந்த மாதிரியான ஃபோல்டிங் இது எல்லாமே உங்களுக்கு நீட்டா எந்த அளவுக்கு ஃபினிஷிங் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பண்ணிக்கோங்க. எந்த இடத்துலயும் பிசுறு வராம எக்ஸஸா தூக்கிட்டு இருக்காம மடிப்பு ஈவனா வர்ற மாதிரி அது எல்லாத்தையுமே பார்த்து நீட்டா பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பேக் ரெடி ஆயிடுச்சு, ஸ்லீவும் ரெடி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த ஆர்ம் ஹோலுக்கு வந்து ஒரு பார்டர் வந்து நம்ம கொடுக்க போறோம். ஒரு சில பிளவுஸுக்கு அந்த பார்டர் கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப லுக்கா தெரியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா செஸ்ட் ரவுண்டு, வெயிஸ்ட் ரவுண்டு, ஸ்லீவ் ரவுண்டு எல்லாமே மார்க் பண்ணி நீடில் மார்க் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தரா தைக்கும் போது ஈஸியா அந்த வேலையை வந்து நீங்க முடிச்சுக்கலாம். ஷோல்டர்ல ஜாயின் போடும்போது அது கரெக்டா பார்த்து போடுங்க. ஏன்னா உள்ள த்ரெட் கொஞ்சம் இழுத்து விட்டு கட் பண்ணி விட்டுட்டு கூட போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த இடம் மொத்தமா இருக்கும்போது கொஞ்சம் முன்ன பின்ன ஸ்லிப் ஆகும். அதனால மிஷினுடைய இது பொறுத்து தான் அது வரும். ஏன்னா ஒரு சில கைடு வந்து எப்படி வச்சிங்கனாலும் தள்ளி விட்டுரும், ஒவ்வொன்று வந்து கரெக்டா அது சீட்டிங் ஆயிக்கும். அதனால அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஆர்ம் ஹோலுக்கு வந்து ஒரு பார்டர் வைக்கலாம் அப்படிங்கறக்காக அதை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். எப்பவும் போலதான் ஒன் சைடு மடிச்சு தச்சு வச்சிருக்கேன். ஸ்லீவ் அட்டாச் பண்ணி நீங்க ஓவர்லாக் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா நகத்துல பிரஸ் பண்ணி துணியை வந்து அவுட்டர்ல தள்ளி விட்டுட்டு அந்த ஸ்டிச்சை ஒட்டியே நம்ம வந்து இந்த பார்டரை வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். பிசுறு இருக்கிற பக்கத்தை மடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பிசுறு வந்து நமக்கு வந்து ஸ்லீவ் பக்கம் தான் இருக்கு, அதை வந்து இந்த பக்கம் தள்ளி விட்டுட்டீங்க அப்படின்னா அது போடும்போது கொஞ்சம் டைட்டா ஒரு மாதிரி இருக்கும். அதனால எப்பவும் போல நம்ம எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி அவுட்டர்ல நம்ம தள்ளி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் த்ரெட் வந்து கரெக்டான மேட்சிங் போட்டு நம்ம வந்து அதை ஸ்லீவ் ஒட்டி அப்படியே கொண்டு வந்து தையல் போட்டுக்கலாம். நீங்க அடிச்சு திருப்பி அயன் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான், இல்ல இப்படி ஒன் சைடு ஃபோல்டு பண்ணி நீங்க ஸ்டிச் போட்டுக்கிட்டாலும் ஓகே தான். அதே மாதிரி கிராஸ் பீஸ் அப்படிங்கும் போது உங்களுக்கு பெண்ட் பண்றதுக்கு கஷ்டம் இருக்காது. ஃபுல் கிராஸ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி அவுட்டர்லயும் நல்லா ஓரமா தையல் போட்டுக்கோங்க. இந்த பிளாக்குக்கும் அந்த கோல்டு பைப்பிங்க்கும் எக்ஸ்ட்ராவா இந்த ஷோல்டர்ல இந்த பார்டர் வைக்கிறதுக்கும் உங்களுக்கு இது போடும்போது ரொம்ப ஒரு மாதிரி லுக் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவுமே வந்து கரெக்டா அந்த ஆர்ம் ஹோல் கிட்ட நீங்க எந்த இடத்துல நாச் போட்டிருக்கீங்களோ அந்த இடத்துக்கு வந்து ஒரு மார்க் போட்டுக்கோங்க. ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணிக்கோங்க. வெயிஸ்ட் ரவுண்டு ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிட்டு அந்த வெயிஸ்டுடைய சுற்றளவு அளந்து பாத்துக்கோங்க. கரெக்டா வந்துச்சு அப்படின்னா அதே தையல கரெக்டா கண்டினியூஸா 3 தையல் போட்டுக்கோங்க. சப்போஸ் லூஸ் வருது அப்படின்னா கொஞ்சம் தள்ளி, அதாவது இப்போ ஒரு 1/2 இன்ச் லூஸ் வருது அப்படின்னா ஒரு பாயிண்ட் அளவுக்கு தள்ளி வச்சு ஒரு தையல் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் செப்பரேட்டா எக்ஸ்ட்ராவா தையல் போட வேண்டிய வேலை இருக்காது. ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது ஆர்ம் ஹோல் ரவுண்டு, அதை வந்து கரெக்டா அந்த இடத்துல நீடில் வச்சு மார்க் பண்ணி, ஏற்கனவே நம்ம நீடில் மார்க் போட்டிருப்போம், இருந்தாலும் உங்களுக்கு அதுல கன்ஃபியூஸ் இருந்துச்சுன்னா அதுல டிசி மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ரஃப் அடிச்சுட்டு கரெக்டா ஸ்ட்ரெயிட்டா 3 தையல் போட்டுக்கலாம். கரெக்டா ஆர்ம் ஹோலுக்கு அந்த சென்டர் வந்து மாறாம கரெக்டா வரணும். கரெக்டா 3 தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பிசுரை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பாத்தீங்க அப்படின்னா லைட்டா அந்த இடுப்பு கிட்ட நான் ஒரு பெண்டா ஒரு தையல் போட்டிருக்கேன். லீனா இருக்கவங்களுக்கு அந்த தையல் கண்டிப்பா வேணும். இல்லாட்டினா அந்த இடத்துல ஒரு லூஸ் பட்டி நம்ம சைடு ஜாயின் பண்ற இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு லூஸ் வரும். அந்த லூஸ் வராம இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த கர்வ் லைன்ல ஒரு தையல் போட்டிருக்கேன். அது 2 பக்கமும் போட்டுக்கோங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பிரின்சஸ் கட் பிளவுஸ் நம்ம பைப்பிங் வச்சு எக்ஸ்ட்ராவா ஷோல்டருக்கு ஒரு பார்டர் வச்சு நம்ம ரெடி பண்ணி பார்த்திருக்கோம். இதை வந்து இதே மாதிரி நீங்க பார்த்து ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.